இறால் வறுவல் ரொம்பவே டேஸ்டியாக எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க சூப்பரான ப்ரான் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான ப்ரான்ஸாக அப்போ வரும்போதே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ப்ரான்ஸ்லாம் வந்து ஒரு மீடியம் சைஸில் இருந்தது. என்னதான் நம்ம ப்ரான் வாங்கும்போதே க்ளீன் பண்ணாலும் நம்மளே வீட்டில் அந்த ப்ரானுக்கு நடுவில் இருக்க அந்த குடல் இருக்கும், அதோடைய அழுக்கெலாம் இருக்கும். அதை நம்மளே க்ளீன் பண்ணி சமைச்சாதான் நம்மளோட உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். அந்த மாதிரி க்ளீன் பண்ணி செஞ்சிங்கன்னா ஸ்டொமக் ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது. எப்போவுமே நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். ஸோ அம்மா அதை கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளீன் பண்ணும்போதே அதில் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க. அம்மா இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணாமல் எங்களுக்கு ப்ரான் சமைச்சாலே பிடிக்காது. ஸோ க்ளீன் பண்ணி தான் எப்பவுமே பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிளேட் வச்சு பண்ணுவாங்க, இல்லை நைஃப் வச்சு அதை கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிறத எடுத்துகிட்டு நல்லா ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பவுலில் தண்ணி வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் திருப்பியுமே எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் எனக்கு சீ ஃபுட்லாம் எல்லாமே பிடிக்கும்னு. அதுலேயும் ப்ரான் ரொம்பவே பிடிக்கும். ப்ரான் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரானில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அதுவும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது அதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அதில் இருக்க நல்லது எல்லாமே நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்ச ப்ரானில் இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணுனாலும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. காரத்துக்கு காரத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். கலரும் கொடுக்கும். காரத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டு மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் நல்லா காரசாரமாக சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் மசாலா நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ப்ரான்ஸ் இப்போ மசாலாவோடு நல்லா ஜெல்லாகி ஊறி இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணும்போது. இப்போ எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை ஃப்ளேவருக்கு போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவோடு இருக்க அந்த ப்ரானை இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காமல் நல்லா அந்த ஆயில்லையே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். ப்ரான் வந்து ரொம்ப ரப்பராகவும் இருந்துடக்கூடாது, வேகாமலும் இருக்கக்கூடாது. பட் ப்ரான் எப்போவுமே கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஸோ ஒரு மூடி போட்டு அப்பப்போ நல்லா மூடி ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ப்ரான்லேருந்து வாட்டர் நிறைய வெளியில் வரும். ஸோ அந்த வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அந்த தண்ணியிலே ப்ரான் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு இந்த தண்ணியெலாம் நல்லா வற்றி போய் நல்லா நம்மளுக்கு சுக்கா ஃப்ரை மாதிரி ரெடி ஆகிடும். அப்போ ப்ரான் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ப்ரான் ஃப்ரை, நல்லா ஜூஸியாக சூப்பராக பார்க்கவே எம்மியாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக ப்ரான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்கிட்டு வந்த ப்ரானில் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த ரெசிபி பண்ணியிருக்கோம். மீதி இருக்க ப்ரானில் நம்ம வேறு ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோலாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு விலாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.